சேது அப்படியே டென்ஷனாக இருக்கார். எப்படி அது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்? கண்டிப்பாக நான் தாமரைக்கட்டில் தாலி கட்டவே கூடாது. ஏதாவது ஒரு வகையில் இது நிற்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. தமிழ் தப்பு பண்ணலை, அப்போ யார் பண்ணியிருப்பா? டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ளே கருப்பு வராரு. என்ன மாப்பிள்ளை யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா, தமிழ் ஃபோன் பண்ணலை, அப்போ யார் பண்ணியிருப்பா? எதுக்காக ஆறுமுகம் தப்பாக சொன்னான்? அவன் சொன்னதில் ஏதோ தப்பு இருக்குது. நாம் அவனை போய் அடித்து கேட்டால் கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறார். சரி வா மாப்பிள்ளை போகலாம், போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே கோவமாக போகிறாங்க. தமிழோட அப்பா அப்படியே டென்ஷனாக இருக்கார். இங்கே பாருங்கள், நீங்கள் தானே சொன்னீங்க இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு வசந்தி கேட்குறாங்க. இப்போ நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையே படாத. இன்றைக்கி அமைச்சர் வராரு, நான் போய் அவர்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், ஏதாவது சொதப்பிடாதீங்க, ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணாமல் வந்துட போகிறீங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்புறம் அந்த தாமரையை சேர்த்து கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க வசந்தி. இங்கே பாரு வசந்தி, சும்மா நீ டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். நான் அமைச்சர்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன், கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போகிறாரு. தமிழ் அப்படி யோசிச்சுட்ருக்காங்க, எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது? நம்ம சுமங்கலி பூஜை பண்ணுவோம், கண்டிப்பாக அந்த கல்யாணம் தானாகவே நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. சுமங்கலி பூஜை செய்கிறதுக்காக எல்லாருமே அங்கே வராங்க. வரும்போது அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே தாமரோட அம்மாவுக்கு அப்படியே கோவமாக வருது. பாத்தியா, அங்கே என்ன பாத்தியா, எல்லாரும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு அப்படியே கோவமாக சொல்லிகிட்ருக்காங்க தாமரை கிட்ட. ஆமாம்மா,